ஒரு வரதட்சணை காரணத்துக்காக ஒரு உயிர் போகும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு தெரியல. இன்னொரு பக்கம் என்னது பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட இறப்புக்கு முக்கியமான காரணம் யார் சொல்லுங்கள்? சமுதாயம். அதாவது ஒரு பொண்ணு போகக்கூடிய இடத்துல வந்து அடக்க ஒடுக்கமாக, அமைதியாக, பண்பாக, பொறுமையாக, பாசமாக, நேசமாக, நற்குணமாக, எக்ஸட்ராவா இப்படி இருந்தால் அவள் வந்து ஒரு நல்ல பெண் அப்படின்னு ஒரு முத்திரை கொடுக்குறாங்க. இந்த முத்திரை யார் கொடுக்குறாங்க? இதுதான் பிரச்சனை. இது ஃபர்ஸ்ட் விஷயம், மாற்றக்கூடிய விஷயங்க. ஏன்னா எதுக்குன்னா, ஒரு கணவன் நல்ல கேரக்டராக இருக்கான் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவன்கிட்ட பேசணும், ஷேர் பண்ணணும், சின்ன சின்ன சண்டைகள் வருது, இது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கணவன் வந்து ஒரு சாடிஸ்டாக இருக்கான், ஒரு சைக்கோவாக இருக்கான், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒருத்தருடைய வேதனையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு தன்மை உள்ளவனாக இருக்கான், சாடிஸ் தான் சம்ஹவ். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கானா இவன் கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், பட் கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கானா அவங்ககிட்ட இப்படி வாழ முடியும்? ஸோ இது முதல்ல யார் சொல்லி தரணும் சொல்லுங்கள்? பெற்றோர்கள். ஒரு பெற்றோர், ஒரு பேரண்ட்ஸும் தன்னுடைய பெண் பிள்ளைங்களுக்கு கிளியராக சொல்லி வளங்க. உலகத்தில் எவ்வளவோ இருக்குமா, லைக்வைஸ் மேரேஜும். ஸோ மேரேஜ் பொறுத்த வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழும் விஷ் பண்ணுங்கள். ஆனால் அதே நேரத்தில் உன் ஹஸ்பண்ட் உன்னை அடிக்கிறான், உன்னை துன்புறுத்துறான், ரொம்ப தேவையில்லாமல் ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள் பேசுகிறான், உன்னை அள வச்சு ரசிக்கிறான், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உள்ளவனா ஒரு பையனாக இருந்தால், அந்த மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்லு அண்ட் வி வில் ஃபேஸ் இட். அம்மா அப்பா கிட்ட சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு போல்டாக பேசி வளங்க. ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா, எங்ககிட்ட சொல்லு, நானே உங்களுக்கு திரும்பி அவன்கிட்ட போய் சேர்த்து வச்சுருவேன். இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பார்த்துக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு அடிமட்ட முட்டாள்தனம் உலகத்திலே இருக்காது. தயவுசெய்து தப்பு செய்யாதீங்க ஒன்று. ஆனால் ஒரு பெண் வந்து மறுதிருமணம் பண்ணுறது எப்படி தப்பாகும்? ஸோ ஃபஸ்ட் கிளியராக சொல்லி வராங்க. நல்ல ஒரு ஹஸ்பண்டாக தான் சின்ன சின்ன கிளாஷஸ்லாம் சேர்த்து வைக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு சைக்கிக் கேரக்டராக இருக்குன்னா அவங்ககிட்ட சேர்ந்து வாழவும் முடியாது, ஆனால் அவர் ரியலைஸும் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ரியலைஸ் ஆகணும்னா ஆயுள் தண்டனையாக பிரித்து வைக்கிறது தான் ஒரு நிம்மதியான ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்கும். அக்யூபங்க்சர் ஒரு அழகான ஃபிலாசபி சொல்லுவாங்க, இன் அண்ட் யாங், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. யாங் வந்து இன்னும் மிகிச்சிட்டே இருந்துச்சுன்னு என்ன ஆகும் தெரியுமா? ஒரு மனுஷன் இறந்தே போயிடுவான். அதே போல் சில பெண்களும் சொல்லலாம், லைக் சில இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். இன் வந்து யாங்க மேய்ச்சாலும் பிரச்சனை, அதாவது அளவுக்கு அதிகமாக டாமினேஷன் பண்ணுறது பிரச்சனை. ஸோ இன்னும் யாங்கும் அன்பும் பரஸ்பரமும் சேர்ந்து இருந்தால் தான் அது இன் யாங், அதாவது லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்கிட்ட கிளியராக சொல்லி வாழுங்க. இன்றைக்கி போல்டாக இரு, இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இரு. உன்னை ரொம்ப சீப்பராக ட்ரீட் பண்ணாங்கன்னா அப்படிப்பட்ட லைஃப் தேவையில்லை, ஹாப்பியாக சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பியாக வாழ்வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.